தமிழகத்தில் 2029ல் முதல்வராக நடிகர் அஜித்குமார் இருப்பார். அதுக்கான யோகா அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையான கருத்தை இப்போ விஜயுடைய ஆஸ்தமமான ஜோதிடர்னு சொல்லி அழைக்கப்படுகிற ரக்கீராதன் பண்டிட் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு எல்லோரும் என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு, தமிழகத்துடைய முதல்வராகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே விஜய்க்கு இருக்கு, அவர் அதிக எம்எல்ஏக்களை வைத்து நல்ல வெற்றி அடைவான்னு சொல்லி பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. ஆனால் இப்போ என்ன திடீர்னு 2029ல் முதல்வராகும் வாய்ப்பு நிறைய அஜித்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் குழப்பத்துக்கு ஆளாக இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த ரக்கீராதன் பண்டிட் விஜய்க்கு ரொம்ப ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அவருக்கு ஒரு ஆஸ்துபமான ஜோதிடர்னு சொல்லலாம். விஜய் முதல்வராக முடியாது அப்படின்னு சொல்லி பல கட்சிகளும் பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, இவர் ஜோதிடத்தின் அடிப்படையில் இல்லை கண்டிப்பாக இவர் முதல்வர் ஆவார் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார். இங்கே பல பேர் சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இந்த ரக்கீராதன் பண்டிட் ஜெயலலிதா அம்மா காலத்திலேயே ஜோதிடத்தில் சிறப்பாக இருந்தார். ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கும் ஒரு ஆஸ்தமமான ஜோதிடர் அப்படின்னு சொல்லிக்கிருந்தாங்க. இன்றைக்கி விஜய்க்கு ஆஸ்தமமான ஜோதிடர் சொல்லிக்கிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சிறப்பு அதிகாரியாக நியமித்தாங்க விஜய்க்கு. அதுக்கப்புறம் ஒரு வந்த சர்ச்சைகளுக்கு அவரை நீக்கிட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கி 2029ல் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும். அந்த பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் இவர் முதல்வராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அஜித்குமாருக்கு யோகம் இருக்குது அப்படிங்கிறார். சரி, விஜய் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற இப்போ முதல்வராக இருக்கிற விஜய் என்ன ஆவார் அப்படின்னு பார்த்தா, அவர் இந்தியாவுக்கே பிரதமர் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் 2029ல் மோடிக்கு பிரதமராகும், அதாவது மீண்டும் பிரதமராகும் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ரக்கீராதன் பண்டிட் சொல்கிறாரு. இதுதான் இன்றைக்கி எல்லோரும் என்ன அது இந்த ஒரு சொல்கிறது நடக்குமா, ஏற்கனவே நடந்துச்சு. ஏன்னா இவர் தான் தமிழகத்துடைய முதல்வராக விஜய் வருவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தார், நடந்துச்சு. இப்போ புதுசாக விஜய் இந்தியாவுடைய பிரதமர் ஆயிடுவார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. நடக்குமா அப்படின்னு சொல்லி பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஜோதிடத்தின் அடிப்படையில் இன்னைக்கு ஜோதிடத்தை நம்புறவங்க இருக்காங்க, நம்பாதவங்க இருக்காங்க. நம்பாதவங்களுக்கு இது ஒரு கட்டுக்கதை, இவர் கிடக்கிறப்ப எதவாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பார், ஜோசியமாவது எதாவது அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறாங்க. ஆனால் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க இப்படியா 2029ல் தமிழகத்துடைய முதல்வராக அஜித்குமார் வருவாரா, அவர் தான் எனக்கு அரசியலே வேண்டாம் அப்படி சொல்லி ஒதுங்கி போயிட்டாரு, கார் ஓட்டிக்கிருக்காரு. அப்புறம் கார் ஓட்டிக்கிருக்கிற மனுஷன் திடீர்னு எப்படி வருவார் அப்படின்ட்டு பல கேள்விகள் எழும். ஆனால் 2029ல் அஜித்குமார் முதல்வர் ஆவாரா இல்லை விஜயே முதல்வராக இருப்பான்னு தெரியல. ஆனால் இவர் சொல்கிற விஷயத்தை நம்ம நல்லா கூர்ந்து கவனிச்சோம்னாக்க யோகம் இருக்குது. அதாவது அஜித்குமார் முதல்வராக வரணும்னா அவரை விட்டு கார் ஓட்டிகிட்டே இருந்தால் வரமாட்டார், முதல்வர் பதவி தேடி வராது. ஆனால் முதல்வர் ஆகிறதுக்கு அவர் முயற்சி செய்தால் கண்டிப்பாக நடக்கும், அதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்வதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்தில் முதல்வராக இருக்கிற விஜய் இப்படியே இருந்துட்டால் முதல்வராக தான் இருப்பார். அவர் பிரதமராகிறதுக்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். முயற்சிகள் எடுத்தால் அதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கான ஜாதகத்தின் அடிப்படையில் அவருக்கு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு. எதுவும் முயற்சியால் தான் நடக்கும். இங்கே ஜோதிடம் ஒரு உந்துதல், உந்து சக்தியால் உந்து. ஆனால் அதுக்கான முயற்சிகளை இவங்க எடுக்க வேண்டும். இதைத்தான் ரக்கீராதன் பண்டிட் சொல்கிறாரு. இதை நீங்கள் ஜோதிடத்தை நம்புகிறவங்களா இருந்தால் நம்பலாம், ஆனால் நடப்பது 2029ல் தான் தெரியும். ஆனால் அதே இது ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இல்லாதவங்க கடந்து போயிட வேண்டியதான். என்னையாவது மூட நம்பிக்கையாக இருக்குது, இந்த காலத்தில் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டும் போகலாம். ஆனால் இவர் சொல்வது சரியாக நடக்குமா அப்படின்னு சொல்லி 2029ல் தெரியும். அந்த 2029 2 பேரும், அதாவது விஜயும் அஜித்தும் முயற்சி செய்தால் தான் நடக்கும், முயற்சி செய்யாட்டி நடக்காது.